ஒரு டைம் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எங்க அண்ணன் வந்து கத்திக்கிட்டு அதுவெல்லாம் தள்ளிட்டு இருந்தா பாத்ரூம்ல இருந்து வந்து ஒரே குத்து முதுல குத்தி கீழே உட்கார வச்சா சார். மாசத்துல 30 நாள் இருக்கா சார், 28 நாள் எங்க வீட்டுல தான் சார் இருப்பா. அவ வீட்டுல எத்தனை நாள் இருப்பான்னு கேளுங்க சார். சார் ஒரு அண்ணி இருக்காங்க, ஒரு மாமியா இருக்காங்கன்னு கூட பார்க்காம எங்க அண்ணன் அடிக்கிறா சார். அவ உங்களை மாதிரி பயந்து அடிமையால என்னால வாழ முடியும். ரொம்ப ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க சார். இப்போ நான் ஏதாவது பேசும்போது நீ பேசக்கூடாது, நாங்க தானே பேசுறோம், நீ ஏன் பேசுற. எங்க மாமியார் நல்லா இருப்பாங்க சார். என்னைக்கு வராலோ அந்த 2 நாள் மூஞ்சி எங்கேயோ தூக்கி வச்சுன்னு இருப்பாங்க. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகரக்கட்டை. இதே நான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன், பின்னாடி பச்சக்கு பச்சக்குன்னு சத்தம் கேட்டுச்சு. என்னடான்னு திரும்பி பார்த்தா கண்ணத்தை புஸ்கு புஸ்குன்னு கிள்ளிட்டு இருக்கான். அம்மு குட்டி சல்ல குட்டி. 2 பேருக்கு நான் மூட்டி விட்டு நாங்க ஜாலியா இருப்பேன் சார். அவன் வேலையை அதுக்காக சார் வரா வீட்டுக்கு. டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இன்னைக்கு நம்ம பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா அண்ணி விசஸ் நாத்தனார். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. நாத்தனார்கள் இன்னொரு மாமியாரா அப்படிங்கிற நம்ம பேச இருக்க தலைப்பு. பேசுறதுக்காக நம்ம கூட நாத்தனார்களும் அண்ணிமார்களும் 2 பேருமே இணைஞ்சிருக்காங்க. மனதில் இருக்கும் பகையை அப்படியே வைத்திருந்தால் அது விஷமாக மாறி உங்களையே கொன்றுவிடும். அதற்காகத்தான் இந்த உடனடி ஏற்பாடு. இந்த கேள்விக்கு ரொம்ப வெளிப்படையா சொல்லணும். எந்தெந்த நேரத்துல எல்லாம் இவங்க மாமியாரா மட்டுமே கண்ணில் பட்டாங்க, சந்திரமுகி மாதிரி மாமியாராவே மாறிட்டா அப்படின்னா எந்த தருணத்தை சொல்லுவீங்க? அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நான் பாத்தீங்கன்னா கிறிஸ்டின், என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி இந்து. பூஜை சாமான்லாம் நீ தானே கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் அதிகாரம் பண்ணிருக்காங்க. என் மாமியார் கூட இது வரைக்கும் என்ன கேட்டது கிடையாது. இந்த கல்யாணமான பொண்ணுங்களுக்கு பிரச்சனையே மாமியார் கொடுமை எல்லாம் கிடையாது. இவங்க வந்து என்ன சொல்வாங்கன்னா இதெல்லாம் நீ தான் எடுத்து செய்யணும், இதுதான் நீ பண்ணணும், நீ ஆரத்தி காமி அப்படிலாம் சொல்லிட்டு அதிகாரம் பண்ணுவாங்க. இல்ல சார், கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. அவங்க வந்து கிறிஸ்டியன், சோ வந்து நாங்க ஹிந்து. இப்ப எனக்கு என்னன்னா என்னோட அம்மா அப்பாக்கு அப்புறமா அவங்க வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்களோ, அதை செய்ய மாட்டாங்களோ, இதுகளா பேசி இதுகளா முடிவு பண்ணிக்குதுங்க. எங்க போய் முடிய போதும்? அப்பல இருந்து அவங்களுக்கு பழக்கப்படுத்தினாதான் அதெல்லாம் கண்டிப்பா செய்வாங்க. இல்லனா நாளைக்கு நான் சாமி கும்பிட போகும்போது அவங்க வந்து வேற இது மதத்தை சார்ந்தவங்கன்றதுனால கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அவங்க வந்து அப்புறம் கேண்டில் கொளுத்துவாங்க இல்லையா. அப்புறம் என்னோட அம்மா வீட்டுன்றது அந்த பழக்கமே இருக்காது. வீட்டுல விளக்கு பொருத்துவாங்களா? கொளுத்துவாங்க. எல்லாமே நாங்க சொல்றதுனால நான் வந்தனா பயப்படுவாங்க. ஏழ்ற இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. நான் வந்தனா ஐயோ இவங்க இதெல்லாம் செய்யலனா சண்டை போடுவாங்க, தம்பி கிட்ட சொல்லிடுவாங்க அப்படின்னு பயந்துட்டே அவங்க செய்வாங்க. எனக்கு நல்லா வரும் வேண்டாம், என்னால பொறுக்க முடியல. உண்மை. ஆனா அவங்க சொன்னது கரெக்ட் தான். கரெக்ட் தான் சார். மாமியாரா இருக்குன்னு நான் வந்தா பயப்படுவான்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது தெரியலையா? கண்டிப்பா நான் மாமியாரா தான் இருக்கேன். அதுல பெருமை வேற, நான் மாமியார் தான் அப்படின்னு. உலக சண்டை ஓஞ்சாலும் உங்க சண்டை ஓயாது போல இருக்கு. இதுல வந்து இப்ப இவங்க சொன்ன மாதிரி குடும்ப பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்றதுல எனக்கு சிக்கல்களா இருக்கு, இல்ல எனக்கு புரிய மாட்டேங்குது, குழப்பமா இருக்கு, இல்ல விரும்பல. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க சார் அவங்க கிறிஸ்டின் ஹிந்து சார், நாங்க வந்து ஒரே தான், ஹிந்து தான். அவங்க விஷ்ணு கோத்திரம், நாங்க சிவன் கோத்திரம் சார். இவ்வளவுதான் சார் டிஃபரெண்ட். இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இதுக்கே சந்தனம் இப்படி தெளிக்க கூடாது, இப்படிதான் தெளிக்கணும். இந்த சந்தனம் எப்படி தெளிக்கணும்? இப்படி தெளிக்க கூடாது சார், இப்படிதான் சார் தெளிக்கணும். ரொம்ப பண்ணக்கூடாது. மலை சாரல் மாதிரி அதே மேலாப்ல பரபர போட்ட மாதிரி இருக்கணும், போடாத தெரியணும் சார். சந்தனம் தெளிச்சா சாமிக்கு வந்து அதுதான் அப்படியே நல்லா தெரியணும். நாங்க வந்து இப்படிதான் பட்டை போட்டுதான் பழக்கம் சார். நீங்க பட்டை போடக்கூடாது, அந்த டைம்ல எனக்கு ஏதாவது வச்சு வாயில பிடிக்கும் போது இப்படி போடக்கூடாது. இப்ப இது எங்க மாமியார் கேட்க மாட்டாங்க. இவங்க தான் சொல்லுவாங்க நீ எப்படி போடுற, இப்படி எல்லாம் போடுக்கோ, இப்படிதான் போடணும் இந்த விஷயத்த. எங்க அம்மா வந்து அவங்களுக்கு பெட்டு, நம்ம தான் மிரட்டணும் சார். இவங்களா உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங். நம்ம சொன்னாதான் கேட்பாங்க, நம்ம வந்தா மட்டும் தான் வேலை ஆகும். இன்னொரு விஷயம் என்ன சார், இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபேமிலியா வரும்போது எங்க மாமியார் சொல்லிடுவாங்க உன் இஷ்டமா, நீ என்ன கம்ஃபர்ட்டா இருக்கோ அதை போட்டுக்கோ. ஆனா அதை நாங்க விட மாட்டோம். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, நீ இந்த சாரி தான் கட்டணும், நீ ஜுவல்ஸ் போடு, நீ ஏன் வந்து கவரிங் போடுற, ஜுவல்ஸ் போடு. புதுசா போட்டு அப்படித்தான் இருக்கும். எங்க மாமா வருவாரு, நீ இங்க பின் போடு, நீ பொட்டு நல்லா தெரியற மாதிரி வை. என்ன ஃபுல்லா கரெக்ட் பண்றது இவங்க தான் சார். அப்படியே மாமியார் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி. மொத்தத்துல அவளை லேடி இல்லடா, 1ஆம் நம்பர் கேடிங்க. இந்த Dress நீங்க சூஸ் பண்ணதா அவங்க தான் சொன்னாங்களா? நான் தான் சூஸ் பண்ணேன். எனக்கு பிடிச்சிருந்தது, உனக்கு இந்த கலர் எடுத்துக்கோ, எனக்கு இந்த கலர் எடுத்துக்கிட்டோம் நாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? உங்களை செலக்ட் பண்ணது இவங்களோட பங்கு இருந்துச்சா? நான் ஃபர்ஸ்ட் வேணானே, அப்புறம் எல்லாரும் சொன்னா ஓகே நல்ல பொண்ணு, அது ஓகே அப்படிதான் நான் தான் செலக்ட் பண்ணேன். எங்க வீட்ல நான் சொன்னேனே வித்யா சொல்லிட்டா அப்படின்றத ப்ரொசீடே ஆச்சு. அதுவே எனக்கு மிகப்பெரிய பெருமைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்க செலக்ஷன் கிரைட்டீரியால என்னெல்லாம் இருந்துச்சு? நல்லா படிச்சிருக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எங்க அம்மாவை இவன் நல்லா பாத்துக்கிட்டா, எங்க அண்ணனை நல்லா பாத்துக்கிட்டா போதும். நீங்க சொல்றபடி கேட்டு நடக்கணும், அந்த கிரைட்டீரியா இல்ல. குசும்பு எப்பயுமே குசும்பு. அது அப்புறம் மாத்திக்கலாம் நினைச்சிட்டேன் சார். மாத்திக்கலாம், அது வந்தோடனே என் ப்ரொசீஜருக்கு வந்துடும். எங்க வீட்ல எல்லாரும் மாறிட்டாங்களா, இவ்வளவு மாறிடுவான்ட்டு சான்ஸே கிடையாது. ஆக்சுவலா நீங்க என்னன்னா ஒரு ஆள் தேடி இருக்கீங்க, அந்த ஆள் தேடுங்க நிறைய விஷயம் பேசி பார்த்தோம்னா ஓகே. இல்ல சார், ஒரு ஆடு தேடி இருக்காங்க சார். இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? இந்த ஆள் வந்து
நம்ம சொன்னா கேட்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க. ஓகே ஆடு சிக்கிருச்சு, ஓகே கல்யாணம் பண்ணிடலாம். ஆட தேடல, ஆடதான் இருக்காங்க. சார் தேடி இருக்காங்க. ஆளைய போட்டு மஞ்சள் தண்ணி ஊத்தி வெட்டுறதுக்கு ஆள் தெரிய சிக்க மாட்டேன். ரொம்ப ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க சார். இப்போ நான் ஏதாவது பேசும்போது என் கருத்தை வந்து அவங்க வந்து முன் வைக்க விட மாட்டாங்க. நீ பேசக்கூடாது, நாங்க தானே பேசுறோம், நீ ஏன் பேசுற? பெரிய மனுஷங்க பேசுற குத்திடுவேன். அப்படி என்ன விஷயத்துக்கு நீங்க பேச வந்து அவங்க பேச விடல? எங்க ஃபேமிலியில நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் வந்து அவங்க பஞ்சாயத்து தலைவரா நிப்பாங்க சார். நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிசிட்ட போய் நில்லு. அவங்க ஃபேமிலியை பத்தி பேசும்போது நாங்க அதுல இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. இப்போ இந்த மாதிரி முடிவெடுக்க சமாச்சாரங்களோ இல்ல மற்ற விஷயங்களையோ உங்களோட பங்கு எதுவுமே கூட தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என் வீட்லயே என்னால பேச முடியலையே. என்னோட வீடு தான் அது. நான் என்னோட வீட்ல இருந்து கல்யாணம் பண்ணி வந்துட்டேன். இப்போதான் இது என்னோட வீடு தானே. என்னோட மாமியார், என்னோட ஹஸ்பண்ட், என் குழந்தைங்க எல்லாம் என் வீட்லயே என்னால பேச முடியல. என் வீட்ல என்னால ஃப்ரீடமா இருக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் சார். தம்பி, இந்த தருதலால நிம்மதியே போச்சு. அவங்களோட வாழ்க்கையில அவங்க இல்ல, நீங்க தான் இருக்கிறீங்க. அததான் அவங்க மாத்தி மாத்தி சொல்றாங்க. அவங்களோட வாழ்க்கையில அவங்களே இல்ல, நீங்க தான் இருக்கிறீங்க முழுசா. நான் வந்து நான்வெஜ் அவ்வளவா சாப்பிட மாட்டேன். எங்க வீட்ல என்ன ஃபோர்ஸும் பண்ணது கிடையாது. எங்க தம்பி நல்லா சாப்பிடுவான், நாங்க சாப்பிடவே மாட்டேன். ஆனா இங்க வந்து நான் சாப்பிட்டே ஆகணும்னு என்ன ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். நீ நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், வெஜிடேரியனா? இல்ல ஃபிஷ்ஷும் எக் மட்டும் சாப்பிடுவேன். ஆனா இங்க வந்து வாத்து சாப்பிடு, காடை சாப்பிடு, இவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. என்ன கணம் என்ன கணம், இன்று மதிய உணவுக்கு இதை தயார் செய்து விடுங்க. இவங்க வந்து என்ன சொல்றது, ஞாயிற்றுக்கிழமை சமையல்னா அந்த சிக்கன், மட்டன், காடை, முட்டை எல்லாமே இருக்கும். அது எல்லாமே நான் சாப்பிடணும். எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சான்ஸ் வரலையேன்னு நாங்களே ஏங்கிக்கிட்டு இருக்கோம். என்னங்க இது, அவங்களுக்கு பிடிக்கலங்கறாங்க சார். நாங்க வாரத்துல 4 நாள் 5 நாள் கறி சாப்பிட்ட பரம்பரை. நாங்க வந்து கறி சாப்பிடாம இருந்ததே கிடையாது. திங்கிற சோறு செரிச்சிரும், தானு மணி அடிச்ச மாதிரி பசிச்சிரும். இவ கறி சாப்பிடலைங்க பொழுது குழந்தை நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இவ்வளவு மாதிரியே வந்துருமோ. குழந்தையும் நல்லா கறி சாப்பிட்டா தானே சத்தா இருக்கும். அப்புறம் இதே பழக்கம் என் தம்பியும் பழகுவானோ. பல்லு முளைக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே கறி சாப்பிட்டு வளர்த்த உடம்பு இது. அவனுக்கு வந்து இப்போ வரைக்கும் நாங்க சாப்பாடு போட்டு ஊட்டி விடுவோம். நீ சாப்பிடலினாலும் பரவாயில்ல, ஒரு பீஸாவது எடுத்து சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாரு, பிடிச்சிருக்கா இல்லையான்னு பாரு அப்படின்னாலும் சாப்பிட மாட்டான். நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றேன், புரியல? ஓடு போட்டு வாழ்றவங்க. ஒரு சாப்பிடு, அத சாப்பிட்டல அப்படியே சாப்பிட்டு உனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு அவங்களே டிசைட் பண்ணிப்பாங்க. நீ ஃபோர்ஸ் பண்றீங்கங்கறாங்க. எப்ப பார்த்தாலும் பருப்பு சாம்பார். மனுஷன் சாப்பிடுவானா இத? பருப்பு சாம்பார், பருப்பு சாம்பார், பருப்பு சாம்பார், பீட்ரூட் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல். அதுலயே என்ன சார் இருக்குது? சத்து வேணும்ல, நான்வெஜ் சாப்பிடு, எங்க பழக்கம் இதுதான், சாப்பிட்டு பழகு அப்படின்னு சொல்றோம். முடியாது நீ கல்லாட்ட அடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க பீஃப் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன். பீஃப் சாப்பிடுவீங்க? முதல்ல கறி சாப்பிடுவீங்களா? இல்ல. இன் கேஸ் நீங்க போற வீட்ல முதல்ல கறியை கொடுத்து சாப்பிடலாம், சாப்பிட்டா குறுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க. இன்னைக்கு ஒரு புட்டே செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். உனக்கு சி செக்ஷன் ஆகும்போது குறுக்கு நல்லா பலமா இருக்கும், முதல்ல கறி சாப்பிட்டா நல்லா இருக்கும் யூடியூப் வீடியோல பார்த்தேன் அப்படின்னு ஒரு மாமியார் வந்து முதல்ல கறி வாரம் முதல்ல கறி என்ன பண்ணலாம்? சற்று நெய்யை தூக்கலாக ஊற்றி நன்கு சிவக்கும்படி வறுத்து விடுங்க. உனக்கு 9 மாசம் நீ வந்து வாரம் முதல்ல கறி சாப்பிடணும், என்ன பண்ணலாம்? வாரம் சாப்பிட முடியாது. அப்போ உங்க தட்டுல என்ன இருக்குன்னு நீங்க தான் முடிவு பண்றீங்க. அப்ப அவங்க தட்டுல என்ன இருக்குன்னு யார் முடிவு பண்ணணும்? சாம்பார்ரா ஒரு புது பாயிண்ட். ஒருத்தரோட தட்டுல என்ன சாப்பாடு இருக்குங்கிறத அந்த இண்டிவிஜுவல் மட்டும் தான் முடிவு பண்ணணும். நீங்க உங்க தட்டுல என்ன இருக்கு நீங்க முடிவு பண்ணுங்க, சந்தோஷம், ஹாப்பி. அவங்க தட்டுல என்ன இருக்குன்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். எனக்கு ஏன் தட்டுல மட்டும் சோறு இருந்தா பார்த்தாது, பக்கத்துல இருக்க தட்டுலயே சோறு இருக்கணும். முதல்ல நான் பொண்ணு பார்க்க போகும்போது ரொம்ப சாந்த சொருபியா ரொம்ப அமைதியா இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்க ஆளே வேற அப்படின்னு நான் பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல விஷயம் என்ன? பல இருக்குதே, எதை சொல்றது? இப்ப கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது அவங்களுக்கு. கல்யாணம் ஆகி 7 வருஷத்துல ஒரு 4வது வருஷம் தான் அவங்க சுயரூபமே நான் பார்த்தேன் சார். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் என்னாச்சு? இவ எங்க அம்மா கிட்டயும் இன்னாத்தனா இன்னா, என்னையும் வந்து அண்ணினா அண்ணி, இவ்வளவுதான் சார். யார்ட்டையும் அதிகமா பேச மாட்டா. நமக்கு எதுக்கு சார் வம்பு, நம்ம இருக்கணும் தெரியாம 2 பேரும். ஒரு டைம் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எங்க அண்ணன் வந்து கத்திக்கிட்டு அமகலம் பண்ணிட்டு கதவுலாம் தள்ளிட்டு இருந்தா. நாங்க கத்தி பார்த்தோம், முடியல எங்களால. சரின்ட்டு இவ பாத்ரூம் போயிருந்தா. இவ இல்ல, ஆள் உள்ள இல்ல. பாத்ரூம்ல இருந்து வந்து ஒரே குத்து முதுல குத்தி கீழே உட்கார வச்சா சார். அப்படியே ஷாக் ஆயிட்டோம் சார். நாங்க உண்மையிலே எதிர்பார்க்கல சார். நாங்க ஷாக் ஆயிட்டோம், வேற லெவல் ஆயிடுச்சு சார். அவ சுயரூபத்தை பார்த்துட்டேன். கவலைப்படாத, நாங்க இருக்கோம்டா. நீங்க இருப்பீங்களா? நான் இருக்கவே உயிரோட. அப்படிலாம் இல்ல சார். இவ்வளவு சொல்றாங்க, நீங்க எதுவுமே அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணலங்கிறீங்க. எங்க அண்ணன் அன்னைக்கு நீ அடிச்சு குனிய வச்சியா இல்லையா? குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. வச்சிருந்தேன் சார். ஆமா தான் சார், அடிச்சிருந்தேன் சார். ஒரு அண்ணி இருக்காங்க, ஒரு மாமியார் இருக்காங்கன்னு கூட பார்க்காம எங்க அண்ணன் அடிக்கிறா சார். அவ உள்ள கைய முறுகிட்டு நெஞ்சில குத்துறாயா, அந்த குத்துறா சார். ஃபர்ஸ்ட் எங்களுக்குள்ள சண்டை நடக்கும், அப்புறம் ரொம்ப ஓவரா பண்ணார் சார். அதனால நான் கொஞ்சம் அவங்க முன்னாடி நடந்துக்கிட்டேன் சார்.
அந்த ஒரிஜினல் தான் கைட்டிட்டு இருந்தா இல்ல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இருந்திருக்கும் சார், எங்களுக்கு தெரியல சார். வீட்ல லைட்டா ஃபைட்லாம் நடக்கும் சார். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் தான் இவங்க முன்னாடி ஓவரா நடந்துட்டாரு, அதனால கொஞ்சம் காமிக்க இல்ல வேண்டியது. முதல் தடவையே யாருக்குமே இவ்வளவு வயலண்டா முதுகுல குத்துற அளவுக்கு வராது. ஒரு பிராக்டிஸோ ஏதோ ஒரு சம்பவம் நடந்தாலும் வரும். அதான் பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க, நான் கொஞ்சம் ரகடான ஆள். ஏன்னா இதெல்லாம் நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் மூவா இருக்கு. குனிய வச்சு குத்துறது இல்ல, அதனால தான் கேக்குறேன் நானு. டக்குன்னு அப்படி வந்துருச்சு சார். கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. கரெக்டா நின்னுட்டு இருந்தாரு முன்னாடி, ரொம்ப சண்டை போட்டுட்டே இருந்தாரா, அப்படி டக்குன்னு கையை பிடிச்சி குத்திட்டு. பாக்குறதுக்கு நான் பொம்பளை, ஆனா நெஜத்துல ஆம்பளடி. அதே மாதிரி தான் சார் ஒரு பிரைவசின்ற விஷயத்துலயும் இருக்காது. நானும் என் ஹஸ்பண்டும் வந்து எங்கேயாச்சும் வெளியே போறோம்னா நானும் வரேன் அண்ணி, நாங்க 2 பேரும் தனியா பைக்ல போறோம் ஆசைப்படுவோம். எங்க பிரட்டிக்க நான் எங்க போயிட்டு வந்தாலும் ஒன்னு சொல்லுமாடா, ஏன்டா அப்படி உயிரை வாங்குற? இவன் நடுவுல வருவா, 3 பேரா தான் ட்ரிபிள்ஸ் அந்த மாதிரி தான் போற மாதிரி. நானும் எங்க அண்ணன் அண்ணி கூட போகணும்னு ஆசை இருக்கும்ல எனக்கும். அதுக்கு ட்ரிபிள்ஸ் போவீங்களா? ஏமா இப்படி தப்பு பண்றீங்களாம்மா? அப்ப கூட எனக்கு இடம் விட மாட்டாங்க. பின்னாடி அந்த இதுல ஒட்டுல உட்கார்ந்துருப்பேன், கீழே விழுந்துருவேனோ பயத்திலே நான் தான் உட்கார்ந்துருப்பேன். தள்ளி விட்டுருங்கன்னு சொல்லுவேன். தள்ளி விட்டுருங்கன்னு சொல்லிடுவேன் நானு. இத பாராம்பி, நீ எங்க பக்கமா இல்ல அவ பக்கமா அத சொல்லு. ஏங்க அவங்க 2 பேரும் தனியா போறாங்க புருஷன் பொண்டாட்டி, நீங்களும் கூட போற எனக்கு என்னமா இது? அதான் பிரச்சனையே. நாங்க வீட்ல நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து ஏதாச்சும் உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப கொஞ்சிட்டு இருக்கப்ப இவ பக்கத்துல வந்து அம்மா அப்படின்ட்டு ஒரு குரல் விடுவா, எங்க வீட்டுக்காரர் ஓடிடுவாரு. இதே நான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன், பின்னாடி பச்சக் பச்சக்குன்னு சத்தம் கேட்டுச்சு. என்னடான்னு திரும்பி பார்த்தா கல்லட்ட புஸ்கு புஸ்குன்னு கிள்ளிட்டு இருக்கான். நல்லா சிரிங்க ஜாங்கிரி, நல்லா சிரிங்க. எங்க அம்மாச்சி பக்கத்துல உட்காந்துருக்காங்க, அவங்க சீரியல் பாத்துட்டு இருக்காங்க, அவங்க கவனிக்கல, என் காதுல தான் விழுந்தது. நீ குறும்பு. நீ கரும்பு. பார்த்து சிரிக்கிறேன் அவனை நானு. அம்மா அப்படின்னு கூப்பிட்டேன், உள்ள ஓடி போயிட்டான். ஏங்க அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கு, அப்படி என்ன சந்தோஷமா வயசு? இருக்கட்டும், ரூம்குள்ள பண்ணலாம்ல. மாடியில பெட்ரூம் இருக்கு, அங்க கூண்டு போய் கொஞ்சம் போங்க 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 போங்க. சார் கூட்டு குடும்பமா இருக்கிறப்ப நாங்க பின்னாடி உட்கார்ந்திருப்போம். நான் என்ன சொல்றேன், ஒரே வீடு, அவங்க 2 ரொமான்ஸ் பண்றான்னு தெரியுது. சின்ன சிறுசுங்க, இள ரத்தம், கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பீங்க. நம்ம நாகரிகமா என்ன பண்ணுவோம், சரி நீ பாட்டு பண்ணு ஓரமா போனோம். ஆனா அதை கெடுத்து விட்டுட்டு அதுல வயசு சந்தோஷம் பொண்ணு வேற. பக்கத்துல இருக்கு, பாவம் இல்லையா நானு. ஐயோ இவங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. சார் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மாமியார் கூட நாத்தனார கம்பேர் பண்ண வேணாம். ஏன்னா மாமியார் ரொம்ப பெட்டர், மாமியார் அம்மா மாதிரி இருக்காங்க. இது வாதத்துக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா நடக்கிற காரியமா? நாத்தனார் தான் இப்போ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க, டபுள் மாமியாரா இருக்காங்க சார். ஓப்பனா சொல்லணும்னா என்ன ரீசன்னா, உங்க இடத்துக்கு அவங்க வந்துடக்கூடாது. கரெக்டா கட்டுவிட்டா. ஏன்னா எங்க அம்மாக்கு அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னா அப்ப எனக்கு அங்க எந்த ஒரு இம்பார்ட்டன்ட்டுமே இருக்காதுல்ல. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்திருக்கணும். அதனால நான் ஏன் அவங்கள செய்ய விடணும், நானே பாத்துக்கிறேன். பாத்தீங்களா சார், இதுல இருந்தே தெரியுதுங்களா வன்மம்? திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா மாசத்துல 30 நாள் இருக்கா சார், 28 நாள் எங்க வீட்ல தான் சார் இருப்பா. அவ வீட்ல எத்தனை நாள் இருப்பான்னு கேளுங்க சார். சொல்லுங்க. 15 நாள் இருப்பா சார், 14ஆம் நாள் தான் போவா. அந்த 14ஆம் நாள் போறதுக்கும் எங்க மாமியார் ஒரு சீன் ஒன்னு கிரியேட் பண்ணுவாங்க. ஐயோ பிரியா போறாளே, மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு. ரொம்ப திட்டவும் முடியல. அடுத்த 18ஆம் நாள் வீட்டுக்கு வந்துருவா சார். இல்லையா இல்லன்னு கேளுங்க சார், ஆமாவா இல்லையான்னு மட்டும் கேளுங்க சார். உன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறாய்? சார் வீட்டுக்கு வரேன்னா அங்க 15 டேஸ் இருப்பேன் சார், ஒழுங்கா தூக்கம் இருக்காது, நிறைய வேலை செய்வோம், என் பாப்பாவையும் பாத்துக்கிட்டோம். காலையில 7 மணிக்கு வந்துருக்க சொல்றாங்க. அது இங்க வந்தேன்னா நான் பாட்ட எல்லாம் கொடுத்துட்டு போன் காலையில எடுத்து வச்சுனா திரும்ப நைட் வரைக்கும் வீட்டுக்கு வந்தானா சார் அந்த போனை காலைல எடுப்பா சார், எடுத்தானா நைட் வரைக்கும் வைக்க மாட்டான். அந்த குழந்தை எங்க இருக்கு ஏத்து கூட பார்க்க மாட்டான் சார். காலையில வர்றான், திங்க வேண்டியது தூங்க வேண்டியது. சமையல் கட்டு பக்கம் வரவே மாட்டா. எல்லா வேலையும் நான் தான் சார் செய்வேன், ஒரு வேலையும் செய்ய மாட்டா. கேட்டா நான் எங்க அம்மா வீட்டுல தான் ஃப்ரீயா இருக்க முடியும் அப்படி சொல்லுவா சார். ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. எங்க மாமியார் நல்லா இருப்பாங்க சார், என்னைக்கு இவ வராலோ அந்த 2 நாள் மூஞ்சி எங்கேயோ தூக்கி வச்சுன்னு இருப்பாங்க. எதுக்கு இவங்க தூக்கி வச்சுன்னு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சார். அதுக்கே நான் என் மூஞ்சியை கக்கூஸ் போற மாதிரி வச்சுக்கிறேன். சீ நல்லா வையே. அப்பதான் புரியும், இவன் தான் மெயின் காயினே. வந்தாதான் எங்க மாமியார் வந்து வேற மாதிரி மாற நல்லா இருப்பாங்க சார். இது சாப்பிடுமா, இப்படி இருமா, அப்படி என்னைக்கு இவ கால் எடுத்து வைக்கிறாளோ இவ்வளவு ஒன்னா சேர்ந்தாலே ஆபத்து, குடும்பத்தை கெடுத்து விடுவாளு. அன்னைக்கு ஒரு வாரம் மூஞ்சே வேற மாதிரி. ஐயோ நம்ம எதனா பண்ணலையா, நம்ம எதனா வேலை செய்யலையான்னு எனக்கு தோணும். அப்பதான் இவ ஏதோ வேலை காமிச்சிருக்காங்க அப்படின்றதே எனக்கு ஃபீல் ஆகும். அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. சார் ஆக்சுவலா என்ன ரீசன்னா, எங்க அம்மா என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, நீ வந்திருக்கலடி கொஞ்சம் செய், எப்ப பாரு நான் தான் செய்யறேன் அப்படின்னா. ஏன் உன் மருமக இருக்கிறான்ல, கூப்பிட்டு செய்ய சொல்லு. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ ஏன் எழுப்ப மாட்டேன்ற, ஏன் செய்ய மாட்டேன்ற, ஏன் எதுவுமே கேட்க மாட்டேன், நீ கேளுன்னு சொல்லிட்டு நான் எங்க அம்மாவை கொஞ்சம் ஏத்தி விடுவேன் சார். கதை இப்படி போகுதா? அதனால எங்க அம்மா உடனே ரியாக்ட் ஆவாங்க. அதுதான் ரீசனே. பாத்துக்கோங்க சார்.
இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? ஆனா எல்லா தப்பையும் வந்து இதுக்கு மேல எதுவுமே கேட்க வேண்டாம், நானே சொல்றேன்னு சொல்லி எல்லாத்தையுமே முழுசா சொல்றதுக்கு ஒரு மனசு வேணுங்க. சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? என்ன பண்ணாலும் சும்மா அம்மா பாருமா அவங்க 2 பேரும் வெளியே போறாங்க, இவ்வளவு நேரத்துக்கு எதுவும் கேட்க மாட்டியா, கேளுமா நான் நல்லா கேட்பேன். இது ஒரு வேலைன்னு மெனக்கட்டு பாத்துக்கிட்டாக்கும். அம்மா உடனே கால் அடிக்கும், எங்கடா இருக்க இன்னும் வரலையா சீக்கிரமா வாடான்ட்டு. எங்க அண்ணா அவன் ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுவானா இல்ல எங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. அவங்க 2 பேருக்கு நான் மூட்டி விட்டு நாங்க ஜாலியா இருப்பேன் சார். அவன் வேலையை அதுக்காக சார் வரா வீட்டுக்கு. இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா, இப்ப என்ன கொண்டு வந்திருக்கு? நாத்தனாராவும் அண்ணியாவும் இருந்து உங்க உறவுகள் மேம்பட என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த சப்ஸ்கிரைப்